சிறகடிக்க ஆசை சீரியல்ல கரண்ட்ல போய்க்கிட்டு இருக்கிற கன்டென்ட் தான் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கன்டென்ட். அதாவது நம்ம ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க. சோ பாதி இதுதாங்க மாட்டியிருக்கிறாங்க. சோ இப்ப என்ன மாட்டியிருக்காங்க? ரோகிணி தன்னை ஒரு பணக்கார பொண்ணு, அதாவது மலேசியாவுல இருக்கிற ஒரு கோடீஸ்வரனோட பொண்ணு அப்படின்னு டூப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அது இப்ப நம்ம கறிக்கடைக்காரர் மாமா மூலியமா பொய் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நம்ம முத்து மீனாவும் நம்ம கறிக்கடைக்காரர அழைச்சுக்கிட்டு வந்து அவரு வாயாலேயே சொல்ல வச்சுட்டாங்க. இப்ப விஜயாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே நம்மள இவ்வளவு நாள் ஏமாத்தி இருக்காளே பணக்காரின்னு சொல்லி அப்படின்னு பயங்கரமா கோவம் வருது. சோ அவரு போனதுக்கு அப்புறம் ரோகிணிய லெப்ட் அண்ட் ரைட் அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்தி இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு கதவை வேறையா சாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ரோகிணி எடுக்க போகிற முடிவு என்ன? சோ இப்பொழுதைக்கு ரோகிணி வந்து சிங்கப்பூர் மலேசியா பொண்ணு இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் அவ ஒரு குழந்தைக்கு தாய், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டாவதா தான் மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற உண்மையும் தெரிய வந்ததுன்னா என்னதான் நடக்கும்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.